இந்த 4 பொருட்களை எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுக்கு பரிசளிக்கக்கூடாது மற்றும் இந்த 4 பொருட்களை மற்றவர்களுக்கு பரிசளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சில பொருட்களை பரிசாகவோ தானமாகவோ வழங்கவே கூடாது. அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். வீட்டில் செய்யப்படும் ஊறுகாய்களை பரிசாக பிறருக்கு கொடுக்கக்கூடாது. இதனால் உங்கள் உறவில் மனக்கசப்பு, பிளவு ஏற்படும். ஒருவேளை ஊறுகாய்களை வாங்க வேண்டிய கட்டாயம் வந்தால் பதிலுக்கு சாக்லேட் பரிசாக பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் குளிர்ச்சியான பசுமையான தாவர வகைகளை பரிசாக கொடுப்பது நன்மை தரும். ஆனால் எக்காரணம் கொண்டும் வறண்ட செடிகளை, அதாவது கற்றாழை முட்செடிகளை பரிசாக தரக்கூடாது. இதனால் புதிய முயற்சிகளிலும் தடைகள் உண்டாகிவிடும். கண்ணாடிகளையும் பிறருக்கு பரிசாக தரக்கூடாது. கத்தி அல்லது கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்களையும் பரிசாக அளிக்கக்கூடாது. இதனால் கொடுப்பவர் பெறுபவர் என 2 தரப்பினருக்குமே கெடுதல் வந்து சேரும். உயிரினங்களிலேயே ஆமைகள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழக்கூடியவை. அதனால் ஆமைகளை வீடுகளிலும் கடைகளிலும் வாங்கி வைப்பதால் ஆயுள் கூடும் என்றும் செல்வ வளம் பெருகும் என்றும் நம்பப்படுகிறது. எனவே ஆமை உருவங்களை வீடுகளிலும் கடைகளிலும் வைக்கலாம். இதனை பரிசாகவும் பிறருக்கு தரலாம். நீரூற்று, பொங்கி வருவதை போன்ற பொருட்களும் வீட்டில் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியவை. எனவே தொழில் செய்யும் இடங்களில் அல்லது வீட்டில் பீரோ பக்கத்தில் நீர் ஊற்று போன்ற செட்டிங் செய்யப்பட்ட பொருட்களை வைக்கலாம். அதிலும் இந்த பொருளில் நீர் ஓடிக்கொண்டே இருந்தால் இன்னும் நல்லது. சிரிக்கும் புத்தர் சிலைகள் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் குறிப்பவை. எனவே பரிசாக கொடுக்கலாம். வீடுகளிலும் இந்த சிலையை வைப்பதால் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகி காணப்படும். மற்றும் விநாயகர் சிலையை தாராளமாக பிறருக்கு பரிசாக தரலாம். வீடுகளிலும் வைத்திருக்கலாம். தடைகள் விலகக்கூடிய கடவுள் என்பதால் மங்களகரமான பொருளாக கருதப்படுகிறது. யாருக்காவது பரிசாக தர வேண்டுமானால் விநாயகர் சிலை சிறந்த பொருளாகும். மற்றும் மான் சிலைகள், குதிரை சிலைகள் போன்றவற்றை பிறருக்கு தாராளமாக பரிசளிக்கலாம். இதனால் வாங்குபவர்களின் வளர்ச்சி பன்மடங்காக கூடிக்கொண்டே செல்லும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலோட எப்போவுமே இணைந்திருங்க.